ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. அனைவருக்கும் வணக்கம். விழித்தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் ஆதரவளியுங்கள். விஜய் அவர்களுடைய செங்கிப்பட்டியில் கடந்த 4ஆம் தேதி நடைபெற்ற நிர்வாகி சந்திப்பு கூட்டத்தில் என்ன நடந்தது, தவக ரசிகர்கள் செய்த செயல்பாடுகளும் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதலாக என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான் என்பது போலதான் இந்த விஜய் ரசிகர்களும் அவருடைய செயல்பாடுகளும் இருக்கிறது. அதில் சில தவறுகளை விஜய் அவர்கள் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் அவர் சொன்ன வாக்குறுதிகளில் சில வேடிக்கையானகளாக இருந்த விஷயங்களும் இப்போ நம்ம இந்த காணொலியில் கூற போகிறோம். ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கின்றது. என்ன அமர்க்களமாக இருக்குன்னு சொன்னீங்க? விஜய் அவர்கள் கடந்த வேலூர் பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னார்? தயவு செய்து என் பின்னாடி வராது கையெடுத்து கும்பிட்டாரா இல்லையா? உண்மையிலே அறிவார்ந்த சமூகமாக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு தலைவன் சொல்லுகிறார், நம்ம அதை கட்டுப்படுவோம். எதற்காக சொல்லுகிறார்? நம்மளை பார்த்து 4 பேர் அசிமா நினைப்பாங்க, கும்பகோணம் ஆடு மாடு பேர் போகிறாங்க, ஒரு பக்கம் இல்லாத கூட்டம், இந்த மாற்று அரசியலை நோக்கி வருகின்ற இந்த அரசியல், இந்த ரசிகர்கள் தொண்டர்களும் இப்படி மோசமாக நிலைப்பட இருக்கிறாங்கன்னா இந்த மக்களுடைய வெளி காட்டுகிறது, கேலி குத்தாகிறது என்பது தெரிந்துதான் விஜய் அவர்கள் சொல்லுகிறார். இதுக்காக கட்டுப்பட்டார்களா? கட்டுப்படவில்லை. மறுபடியும் இதே செயலைத்தான் விஜய் அவர்கள் சாலையில் செல்லும் பொழுது பின்தொடர்ந்து கூட்டம் அலைமோதுகிறது. அலைமோது கூட்டத்தில் எதுக்கிறத வாகனம் நிற்கிறது இல்லாமல் அந்த போலீஸ் வாகனம் நின்று கொண்டிருக்கிறது. அதில் விட்டு மோதி பல பேர் கீழே வந்து அடிபட்டு கைகாலம் முடிவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பெற்று இருக்கிறார்கள். இப்போது யாருக்கு என்ன லாபம்? நஷ்டம் யாருக்கு? உனக்கு தான். அந்த ஒரு பெற்றோர் சொல்லுகிறார், 2 ட்வின்ஸ், அந்த அப்பாவுக்கு 2 ட்வின்ஸ் காலேஜ் இப்படி சொல்லிட்டு கட்டடிச்சு வந்திருக்கிறான். கட்டடிச்சு வந்து தான் அந்த அப்பா சொல்றது, ஏற்கனவே குடும்ப பிரச்சனை செலவு 10 லட்சம் செலவு பண்ணி தான் குடும்ப வாய்ப்பை காப்பாற்றிருக்கேன், மறுபடியும் இந்த துக்கு செலவு வந்திருக்கு, இவ்வளோ திருந்த போறதில்ல, யாருக்கு லாபம்னு கதறுகிறார். இந்த அணில் கூட்டமைகள்லாம் விஜய் அவன் கூத்தாடி ஒரு முகம், அந்த முகத்துல என்ன இருக்கு, அவன் என்ன சாதிச்சிட்டான் நாட்டுக்காக மக்களுக்காக? நடிகை திரும்பத்துல அலைமோதுகிற அந்த கூட்டம் என்ன சொன்னாலும் திருந்த போகுது. அந்த கூட்ட நெரிசல் இது அடிப்பட்டு தான் திருந்தாதெல்லாம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. 2 நாளுக்கு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அவர் அப்பா அவருடைய வருத்தம் தெரிகிறது. அவர் பொழப்பை அவர் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பொழப்பெல்லாம் சம்பாதிச்ச காசெல்லாம் இப்படி வீணா இந்த தற்கொலையால வீணா போகிறது, குடும்பம் அழிந்து போகிறதுக்கு ஒரு உதாரணமாக்குறது. இந்த கூட்டம் நுழைவேல் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்க பேரிகார்டை வச்சு அணைச்சி வச்சிருக்காங்க. உள்ள போடாதான் வச்சிருக்காங்க. அந்த பேரிகார்டெல்லாம் அடிச்சு உடச்சிட்டு உள்ள கூட்டம் உள்ள திருப்பி முடியாது. பத்தனா ஆடு மாடு கூட்டம் அப்படி ஓடும். ஆடு மாடு கூட்டம் கூட அதை பழக்கிறவங்க கூட வளர்க்குறாங்க. முன்ன அவங்க சொன்னா கூட கையை கட்டினா வேணும் நிற்கும் போவோம் அவங்களோட. இது அதுக்கு மோசமான தற்கொலை கூட்டங்கள். இது கொஞ்சம் கூட மானம் வெக்க சூடு சொந்தம் இல்லாத கூட்டங்கள். 4 பேர் துப்ப மாட்டாங்க, அசிங்கமா இருக்கட்டும். ஏன்னா மாடு மாதிரி ஓடுறீங்கன்னு 6 அறிவு படைச்சிருக்காங்களா மனுஷனுக்கு? ஒரு சிந்திக்கிற அறிவு தானே. விஜய் சொன்னார்ல, யாராச்சும் கேட்டீங்களா? இது கேட்காது. அதுக்குதான் தற்கொலை கூட்டம் சொல்றோம். கூட்ட நெரிசல உடச்சு ஓடுறான். அந்த பெண்கள் நான்லாம் இருக்க உடச்சு தள்ளி விட்டு ஏறி மேய்ச்சி ஓடுறான். இதுதான் பெண்களுக்கு நடக்கிற இந்த கூட்டம். ஒரு கூட்டம்னாக்க எப்படி நீங்க நடத்தி நாம் தமிழ் கட்சி பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. அது என்ன? இது தற்கொலை கூட்டம் என்னத்தை பார்த்தாலும் திருந்தாது. இது ரசிகர் கூட்டம் தான் சொல்றோம். திருந்த போறது கிடையாது. ஒரு பையன் கேட்டு உள்ள ஓடுச்சுன்னா கையை வந்து அறுத்து கொண்டுடுவோன்னு காட்டுறான். கையை காட்டுறான். போலீஸ் ஓடிட்டு தள்ளிட்டு போறாங்க. வில்ல ஒரு பைத்தியகாரமாக சைக்கோ மாதிரி ஆயிட்டான். வில்ல கூட சைக்கோ மாதிரி ஆயிட்டான். இது ஒரு பொண்ணு அழுவுது, கண்ணு கலங்குது. நான் பார்த்துன்னு வந்தேன், பார்க்க முடியல. அதில் கண்ணீர் விட்டு ஒரு பொண்ணு அழுகுது. இதெல்லாம் என்ன சொல்றது புரியல. இதெல்லாம் மனுஷ ஜென்மங்களா இல்லை என்ன ஜென்மங்களா ஒன்றும் புரியல. ஒரு அம்மா இதாச்சும் விட்டுதலுங்க. ஒரு அம்மா 30-40 வயசுன்னு நினைக்கிற பையன், 2 பிள்ளை 20-30 வருஷமா விஜய் பார்க்கணும் நினச்சிக்கிட்டு இருந்தான். இங்கே வந்தோன்னு எப்படியாச்சும் பார்க்கணும் நினச்சாலும் பிள்ளையெல்லாம் கூட சொல்லிட்டாங்களாம். பார்க்க முடியாமல் போயிட்டு இதை பார்க்கறதுக்கு நான் ஆட்டோ பிடிச்சி வந்தேன், பைக் பிடிச்சி வந்து பார்க்க முடியல. அந்த பொண்ணு ரொம்ப, அந்த பெரிய லேடி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. இதுக்கு மேலே என்ன கொடுமைன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பொண்ணு எனக்கு விஜய்னா ரொம்ப பிடிக்கும், எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்க, கேட்குறாங்க எது விஜய் ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணை விட எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்குங்குது. பொண்ணு வந்து 2 வயசு ஒரு வயசு தான் வச்சிருக்காங்க, கையில் வச்சிருக்காங்க. என் விஜய் தான் பிடிக்கும் சொல்றாங்கன்னா, அப்போ இவ்வளோ அசிங்கமா இருக்குதுலாம். புருஷெல்லாம் மானங்கிட்ட வைக்கிறானா? அந்த பிள்ளையெல்லாம் வளர்ந்து என்ன பண்ணும்? நான் பெத்த புள்ள இருக்குது, புருஷன் இருக்கா, புருஷனை பிடிக்காது, விஜயெல்லாம் பிடிக்க சொல்றதுனாக்கா இதெல்லாம் எந்த மனையில இருக்கிற ஜென்மங்கள் தெரியல. இது எனக்கு ஒன்று ரொம்ப கேவலப்பட்டு ரொம்ப அருவருப்பான ஜென்மங்களா இருக்குது. இது ஏற்கனவே இந்த பிளாக் டிக்கெட்ல வந்து போலி டிக்கெட் வித்தா டிக்கெட் வித்து பிளாக் டிக்கெட் வித்த காசு கும்பல திருந்துமா? அது
ஏற்கனவே பாண்டிச்சேரிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கியூஆர்னா பிளாக் டேட்டில் கியூஆர் கோட ஜெராக்ஸ் எடுத்து விட்டு உள்ள சீட்டிங் பண்ண பார்த்தானோ அதே வேலையை இப்பயும் இந்த கூட்டத்தில் போலி அந்த உள்ள போலி அட்டையை வச்சு கியூஆர் கோட வச்சு உள்ள சீட்டிங் பண்ண உள்ள வந்திருக்கான். அது திருந்தாத கூட்டம் திருந்தா சரி ஒன்று திருந்தாதே. இந்த கூத்தாடியை பார்க்கணும் அவன் யாருன்னா கிடையாது, கூத்தாடியை பார்க்கணும் அவ்வளோதான். அதே தான், வேற ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க பல முறை சொல்லினா கரூரில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொன்னாங்க, அங்கே தண்ணி கொடுக்கல, பாத்ரூம் வசதி இல்லை, சாப்பாடு வசதி இல்லை, ரொம்ப நெரிசல். இந்த காரணனால தான் மக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக விட்டு தண்ணி கொடுக்க மயக்கத்தில் விழுந்தாங்க, கூட்டம் அறிவுரை சொன்னாங்க, விபத்து ஏற்பட்டு சொன்னாங்க. இந்த நெருக்கல இதை பார்த்துட்டு அடுத்த மாநாட்டில் தண்ணீர் கொடுக்க ஆரம்பித்தாங்க, உணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது என்ன சொன்னாங்க, இப்படி ஓப்பன் வெயிலாக இருக்கிறதுனால மயங்கி விபத்தாகிற தண்ணீர் உடனே வேலூரில் செட்டு போட்டு கொடுத்தாங்க. வேலூரில் செட்டு போட்டு கொடுத்துட்டு பிறகு என்ன பண்ணாங்க, அங்கேயும் ஒருத்தர் மயங்கி வந்துட்டான். தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. வடமாநிலத்தில் ஒருத்தர் மயங்கி வந்துட்டார். மயங்கி வந்து அதுக்கு பார்த்தா ஹாஸ்பிட்டல் போனாங்க, அவத்த அவர் இறந்துட்டார். அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் சமூகத்தில் விமர்சனம் வாங்கி விடுறது. ஒரு விஜய் பேசுகிற மேடையில் பார்த்தீங்கன்னா பேசுகிறதில்ல, அந்த பாதுகாவலர் முக்கியத்தில் மண்டி போட்டுக்கிட்டு நிற்கிறாரு கீழே. 2 மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் 1 நேரம் பேசலாம் விஜய். அது பேச முடிகிற வரைக்கும் விஜயை வந்து மண்டி போட்டுட்டு இருக்காங்க. அது என்ன சொன்னாங்க, பேசும்போது கேமரா ஷூட் பண்ணுறாங்க, விஜய் பேசுகிறது மறைக்கக்கூடாது, அதுக்கு மண்டி போட்டுருக்குன்னு சொன்னாங்க. இது எப்படி ஒரு ஒரு மனிதனை மதிக்க தெரியாத விஜய் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. தஞ்சாவூர் மாநாட்டில் போட்ட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுருக்காங்க. இப்போ என்ன கேள்வி எழுப்புறதுக்கான, அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு, தண்ணீர் இல்லாமல் எல்லாம் வந்து தண்ணீர் வசதி இல்லாமல் மயக்கப்படுவதால தண்ணீர் வசதி ஏற்பாடு செஞ்சாங்க, உணவு ஏற்பாடு செய்ய சொன்னாங்க. மயங்கி விடுறாங்கன்னு சொன்னாங்க, அது வந்து செட்டு போட்டு கொடுத்தாங்க. இப்போ வந்து அது வந்து ஒரு காதலர் முக்கியாளர் அவருடைய பாதுகாவலர் இருக்கக்கூடிய வந்து இதேமாரி மண்டி போட்டுக்கிட்டே வச்சுக்காரு, இதெல்லாம் மனுஷன்மையாக இருக்குதாக, இது கூட நாகரிகம் தெரியாத விஜய்க்கு அப்படி கேள்வி இருக்கு, சேர் போட்டு கொடுத்தாங்க. இப்படி சின்ன சின்ன விஷயங்களையே சொல்லி தான் செய்யக்கூடாது. இது அடிப்படை சொந்தமாக யோசிக்காத அடிப்படை அறிவில்லாத தற்கூரி தான். நாளைக்கு முதலமைச்சரானா கூட இது என்ன செய்யுதுன்னு சொந்தமாக சுயமாக சிந்திக்காத இந்த அறிவற்ற தற்கூரி தான் இந்த விஜயோட நடவடிக்கை செயலோட அம்பலமாகிறது. உண்மையில சொல்கிறேன், நான் எல்லா காரணமும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது தற்கூரி எல்லாமே அறிக்கை விடுறது எல்லாமே சொந்த மூளை கிடையாது. சொந்தமாக மூளை இருக்கிறவங்க சீமானோட மாரி இந்த இடத்துல ப்ரெஸ் மீட்டிங் எந்த இடத்துல யார் கேட்டாலும் பல்லுவ சொல்லுவார். இதுக்கு வந்து தகுதி கிடையாது சொல்லிட்டோம். இவ்வளோ விமர்சனங்க மத்தியில் ஷெட்டு போட்டுலாம் கொடுத்தீங்க, சரி கூட்டமாக ஷெட்டு போட்டுலாம் கொடுத்தீங்க, சரி ஓகே. இப்போ இந்த மாநாட்டில் வந்து இப்போ என்ன பேசுனீங்க, இதுலேயும் மறுபடியும் உங்கள் வந்து காப்பீடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, தீய சத்திய துஷ்சத்திய வச்சுட்டீங்க. தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு. இது என்ன ஒரு அயோக்கியத்தனமாக இருக்கிறது. உன்னை யாரும் தமிழ்நாடு மக்கள் எதாவது எடுத்துருக்காங்களா? அதிமுக 2 கோடிங்கிறாங்க, திமுக 2 கோடிங்குது, நாம் தமிழ் 36 லட்சம் வாங்க போட்டுறாங்க. இவர் ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சி இருக்குது, எல்லா மக்களும் ஒன்றை நம்பி தான் இருக்கிறாங்களா? அது எப்படி நீ சொல்லுவீங்க? எல்லாம் தமிழ்நாடு தான் நம்பி அயோக்கியம் வெக்கப்படல. தன்னை வந்து நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் தன்னை நம்புதவ போல ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறார். மிக கேடு கட்ட செயலாக இருக்கிறது இந்த விஜய் அவர்கள், சரிங்களா? இந்த மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரியார தூக்கிட்டு வரதுன்னா இதுதான் சொல்லிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா வெக்கக்கடா இருக்கு. குப்பை கூட்டுறவன் 4 பொண்டாட்டி வச்சிருக்கான், குப்பை அழுறவன் 10 பொண்டாட்டி வச்சிருக்கான், காசு இருக்கிறவன் என் தலைவன் எத்த பொண்டாட்டிலாம் வச்சுப்பான் அப்படின்னு அந்த பெண்ணு பேசுனா எவ்வளோ அறிவற்ற முட்டாள் கொட்டமாக இருக்குது. அதாவது விஜய் என்பது வந்து எல்லாம் அறிமுகமான தமக்கு ஒரு பிரிஸ்டேஜ் இருக்குமே, இது குறித்து வெளியே போனாக்க பொண்டாட்டியை வச்சு குடும்பத்தில் கடவுள் அசிமா நினைப்பாங்களே, அந்த அருவறுப்பு கூட இல்லாத இந்த செல்ல அவர்கள் வந்து வெளியே அம்படப்பட்டு விட்டது, சரிங்களா? அதில் அவர் அறிக்கை வெளியில் விடமாட்டேன். எங்கள் தலைவர் எப்பொழுதும் அமைதியாக இருப்பார், எதுக்குமே வெளியே சொல்ல மாட்டார், ரொம்ப சைலண்டாக தான் இருப்பார். எங்கள் தலைவர் தப்பு இருந்தாருனாக்கா நாங்கள் வந்து இப்படி திருசா கூட்டிகிட்டு வெளிலாம் வருவாரா, புதுசாக ஃபோட்டோ எடுப்பாரா? அவங்க பொண்டாட்டி தான் தவறாக சொல்கிறாங்க, விஜய் பொண்டாட்டி தவறாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுவும் பிடிக்கல, வேற காரணம் இருக்குது, வேற எதுவும் தொடர்பு இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு இந்த அணில் கூட்டங்கள் பேசுகுது. அதை வந்து இப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம அடுத்த மாநிலம் நம்ம பேசுவோம். இப்போ என்ன பேசுனா, சரி அந்த மாநாட்டில் அப்படி தான் என்ன கிழிச்சாரு, அடுத்த ஜென்மத்தில் தான் நான் விவசாயத்தை பிறப்பேன்னு சொன்னார். ஏன் இந்த ஜென்மத்தில் இருந்தால் வந்து ஆகாத, போய் பிரிகேசம் விவசாயம் பண்ணுறாரு. படித்த பட்டதாரிகள் தமிழ்நாட்டில் ஐடி பள்ளி எல்லாம் படித்தவங்களும் தற்சா பொருளாதாரம் வேண்டும், அதில் ஒரு பொருளாதாரம் கிட்ட போய் விவசாயம் பண்ணுறாங்க, ஆடு மாடு எல்லாம் பண்ணுறாங்க, எல்லா தொழிலும் பண்ணுறாங்க. ஏன் நடிப்பு போட்டு போய் பண்ணால் யார் வேணான்னு சொன்னேன்? இப்போ நடிச்சு பல கோடி வச்சிருக்கல, போயிட்டு விவசாயம் பண்ண வேண்டியதான். ஏன் அரசியலுக்கு வந்த? இதெல்லாம் வெற்றி பேச்சு. அங்கே போக வேண்டிய இடத்துல தஞ்சாவூர்னாக்க தஞ்சை விவசாய மக்கள் தான் விடுது, சேலம்னா மாம்பழம், ஈரோடுனா மஞ்சள், திண்டுக்கல்னா பூட்டு, திருநெல்வேலினா அல்வா மக்களுக்கு கொடுக்கணும். இது அல்வா கொடுக்கணும். இந்த மாதிரி அங்கேயும் போனால் பேசணும், அதுமாரி விவசாயம் பற்றி பேசி ஆகணும். அதனால தான் நான் விவசாய பிறக்கணும். இதெல்லாம்
இதெல்லாம் இந்த வெற்று பசங்க நம்பாதீங்க. இந்த மாதிரிலாம் வச்சு நம்பவே கூடாது. ஏமாற்ற வேலை இதெல்லாம். அது நீ நிரூபிக்கணும், மக்கள் களத்தில் போராடணும். ஐயா அரசியலுக்கு திருவாதான் கூத்தடிச்சுட்டு நடிச்சுட்டு தான் சம்பாதிச்சுட்டு இருந்தா. திடீர்னு அதில் அக்கறை இருக்கிற மாதிரி நாடகத்தை போடுறேன், இதை செய்வான் அதை செய்வான்னு. இதுக்கு முன்னாடி குரல் கொடுத்துருந்தியா? இல்லையே. இப்போ மட்டும் நான் இதை பொல்லாங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். விஜய் அவர்களே, நீ உங்கள் அணில் கூட்டம்னா நம்ம நம்புவோம். ஏன்னா அது என்ன தற்கொலை கூட்டம் எது சொன்னாலும் நம்புவோம். நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணாலும் நம்புவோம். அதுதான் தற்கூட்டம்னு பேர் வச்சிருக்காங்க. சரி, விவசாயம் சொல்றீங்க, இடையாளர் சொல்றீங்க. நீங்க கொடுத்த அறிக்கை சில அறிக்கை சொல்றேன், என்ன சொல்றீங்க? இடையாளர் போடணும்னு சொல்றீங்க. இடையாளர் ரேஷன் கடையில பெண்களுக்கு தனி பெண் இடையாளர், ஆண்களுக்கு ஆண் இடையாளர் போடுறீங்க. இதுவே மிக கேள்வி குத்தாக்குறது. ஏற்கனவே சொன்னீங்க கலெக்டர் போடுவீங்க, எஸ்பி போடுங்க, சம உரிமை பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். ஓகே, எது எதில் கொடுக்கணுமோ அதான் கொடுக்க முடியும். எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு அதை அதில் எப்படி சம்மதம் கொடுப்பீங்க? அதே கேள்வி குத்தானது. போன வேலூரில் கேள்வி குத்தானது. திருப்பி அதே வேலையை செய்து கொண்டிருக்காரு விஜய் அவர்கள். இடையாளர் அது இப்படி இடையாளர் போடுவீங்க? ஒரு சொசைட்டி ரெண்டு பேர் போடுவீங்களா? சொல்லுங்க. பெண்கள்லாம் மூட்டை இறக்கி ஏற்றணும், பெண்களை இடம் சொல்றீங்க. பெண்கள்லாம் மூட்டை இறக்கி ஏற்றி அரிசி எடுத்து போடுவாங்களா? எல்லா ஊர்களிலுமே அந்த ஒரு அங்கன்வாடியில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் இருந்தாலும் அதே ஊரில் ஒரு அந்த பகுதி சார்ந்த அந்த கிராமத்தை சார்ந்த நபர்கள் தான் துணைக்கு வச்சுப்பாங்க. அதெல்லாம் அறிமுகமான பெண்கள் அந்த குடும்பம் சார்ந்த ஊர் சார்ந்தோம்னா அந்த ஊர் நபர் தான் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவர்கள தான் அரிசி போடுவாங்க. எல்லாரும் ஊர் தெரிஞ்ச பணமாக தான் இருக்கும். சும்மா பேருக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் பேசி விளக்கண வெங்காய வேறு பேசி விட்டுருக்குறாரு அந்த விஜய் அவர்கள். இடையில கூட பண்ண விட தண்ணீர் மாணவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. தண்ணி மிகப்பெரிய தட்டுப்பாடாகிறது. ஒரு ஆய்வு படித்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாத சொல்கிறாங்க. கடலில் மூழ்கி போனாங்க, கேமரா வச்சு ஆராய்ச்சி பண்ண கல்லணையை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாத சொல்கிறாங்க. எல்லாத்தையும் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். விளக்கண வெங்காயம். இதுக்கெல்லாம் காரணம் தண்ணி தட்டுப்பாடு என்ன? எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க, திராவிட கட்சிகள் கொள்ளையடிக்கிறாங்க, இவர்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்க. இதை பற்றி டீப்பாக அண்ணா சீமானு பேசியிருக்காரு. தண்ணீர் மாநாடு எதுக்கு? தண்ணீரில் முக்கியத்துவம் என்ன? தண்ணீர் ஒவ்வொரு நாடும் வறண்டு கொண்டுகிட்டு இருக்கிறது. தண்ணீர் அடிப்படை இல்லாமல் எல்லா ஊரிலும் முக்கியமான ஒன்று. இதுக்கு என்ன மண்ணில் முக்கிய கொள்ளடிக்கப்படுகிறார்கள். நமக்கு உடம்பு எப்படி தோல் ஏற்படுத்தி அதுவும் ஆற்றுகளுக்கு இந்த மணல் முக்கியமான ஒன்று அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. அடிப்படையாக சொல்லியிருக்காரு. அதை அப்படியே காப்பாடிச்சு பேசி கொண்டிருக்கிறார். ஒன்றும் கூட சுய புத்தியே இல்லை. எல்லாம் காப்படிச்சா பேசி கொண்டிருக்கிறார். இன்னொன்று சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? ஒரு மனுஷன் வாழ்நாளில் யாரை நினைக்கிறானோ இல்லை விவசாயம் கண்டிப்பாக நினைப்பான் அப்படின்னு சொல்லுகிறார். சீமான் சொன்னார். இப்படி சொன்னார், ஒரு நாள் ஒரு ஒரு மருத்துவரை சந்திக்கலாம், ஒரு இன்ஜினியரை சந்திக்கலாம், ஒரு நோயாளி தான் ஒரு டாக்டரை எப்போ சந்திக்கலாம். ஆனால் தினமும் ஒரு விவசாயி சந்தித்து கொண்டிருக்கிறான். நம்ம கொடுத்த விவசாயம் சொல்லிட்டு இருக்கார். அவர் தான் உலகத்தையே சோர்பற்ற கடவுள், அவர் தான் தெய்வத்தின் கடவுள், தெய்வத்தின் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவார்கள். அதை எப்படி விஜய் என்ன சொல்லுகிறார்? நாம் டாக்டர் ஒரு நாளைக்கு பார்க்க போகிறோம், இன்ஜினியர் ஒரு நாளாக பார்க்க போகிறோம், விவசாயம் விவசாயத்தை நமக்கு டெய்லியும் சோறு சாப்பிட்றோம், நமக்கு அவங்க தான் நமக்கு படையில் போடுறாங்க, உலகத்துக்கு படையில் போடுறாங்க, இப்படி படையில் போடுறாங்கன்னு சீமான சொல்லி காப்பிடிச்சுக்கிறார். ஒட்டுமொத்தமாக தற்கூரி தான் இந்த விஜய் அவர்கள். எல்லாமே காப்பி அடிச்சு தான் பேசிக்கொண்டிருக்காரு ஒழிய வேற ஒன்றுமே இல்லை. சரி, இந்த விஷயத்தில் சரி அவர் சொன்ன அறிக்கையில் சில விஷயம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அப்படி என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா, 2 ஏக்கர் குறைவான நிலங்கள் வைத்திருக்கவளையும் இல்லை நிலைமையில இல்லாதவர்களுக்கு முழுமையாக அரசு கல்வி கடனை ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. மற்றும் என்ன சொல்கிறாரு? 5 ஏக்கர் குறைவாக உள்ள விவசாயிகளுக்கு 50% நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுவோம், முழுமையாக தள்ளுபடி பண்ணுவோம் சொல்லியிருக்காரு. 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, நீங்கள் சொல்லிருக்கீங்க. இப்போ 2 ஏக்கர் வச்சிருக்கான், அவன்கிட்ட இடம் தண்ணீர் வசதி எதுவுமே இல்லை, ஏதோ திடல் கிடக்கு, விவசாயம் பண்ண மாட்டான், அவன்கிட்ட எந்த வருமானம் இல்லை, அவங்க குளத்தில் எப்படி படிக்க வைப்பாங்க? எப்படி படிக்க வைப்பாங்க? 5 ஏக்கருக்கு மேலே இருக்குன்னு வச்சுக்கேன். 5 ஏக்கரோடும் ஏதோ ஒரு காஞ்ச மாடு விளையாத ஒரு காட்டு பகுதியில் இருக்கிறது வச்சுக்கேன். சில பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த நார்த் சைட்லாம் சிவகத்திராலயத்தில் சில பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இடமா தட்டலாம் கரமாடம் மாடு பெரியும், இல்லை இந்த மரம் மட்டும் முளைச்சி கழிச்சிக்கும். சரி, அதுமாரி என்ன பண்ண போறீங்க? அதாவது ஏதாவது அறிக்கை கொடுக்கணும், மக்களை கவர்னம் தான் பேசுறாரு வஞ்சி. அது அடிப்படை அரசியல பேச மாட்டேங்கிறாரு. நிலம் இருந்துக்கும் விவசாயம் பண்ண முடியாது. அந்த இடம் உப்பு நிலமா இருக்கும், இல்லை கடல் பகுதி சேர்ந்த இடமா இருக்கலாம், எதுக்கும் பயன்படாத நிலமா இருக்கலாம். இது போன்ற இருந்தால் அவங்க எந்த மக்கள் எப்படி அவங்க பிள்ளைகளை படிக்க வைப்பார்கள்? இதுக்கு தான் சொல்றார். இதுவே அடிப்படை முட்டாள்தனமான எழுதி கொடுத்த ரைட்டப்பு இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். சீமான் என்ன சொல்கிறார்? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை
கல்வி இலவசம். கல்வி என்பது ஒரு மக்களுக்கு கொடுக்க வேண்டிய, அரசு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை அந்த விஜய் சொல்லுறதுக்கான அருகதை இருக்குதா? சொல்ல முடியுமா? இலவசமாக கொடுக்க சொல்ல முடியுதா? அப்போ தனியார் பள்ளியில் வச்சிங்க, தனியார் பள்ளியில் வந்து நீங்கள் பணம் வேணால் படிச்சிங்கன்னு சொல்லுவீங்களா? எல்லாரும் கல்வி இலவசமாக கொடு, படிச்சு திறமை படிச்சுக்கிட்டீங்க. யாருக்கும் படிப்பு இல்லை பணம் இந்த பேச்சை வரக்கூடாது. படிப்பை கொடுத்துரு, அவன் திறமை படிக்கணும். எந்த துறை வேணாலும் சேர்ந்துக்கிட்டோம். எந்த துறைக்கு சேர்ந்தாலும் நம்ம தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது. தொழில் வளம் முன்னுக்கு வரும். டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய தொழில் ஆகணும், எல்லாம் பொருளாதார தமிழ்நாட்டுக்கு வருமானம் தான் வரப்போகுது. அப்போ படித்த இளைஞர்கள்லாம் துறை சார்ந்த வளங்கள் தேவைப்படுகிறது. அப்போ இலவசமாக கல்வியை கொடுத்துரு, திறமை இருந்தாலும் வரட்டும். அப்படி சொல்கிறவங்க தலைவனாக இருப்பானா? சீமானவனை சொல்கிற தலைவனாக இருப்பானா? இந்த தற்கூரி இது வந்து வகைப்பாடு வச்சு 2 ஏக்கர் குறைவாக இருந்தாலும் 5 ஏக்கர் கொடுப்பான்னு சொல்கிறது. ஏற்கனவே வெள்ளக்காலங்கள் இப்போ 5 ஏக்கர் மேலே சொல்லி கொடுறீங்க. 5 ஏக்கர் குறைவாக இருந்தாலும் 5 ஏக்கர் அதிகமாக சொல்கிறீங்க. இந்த மழைக்காலங்களை பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலும் அடித்து சுத்தமாக நாசமாக போய்கிட்டு கொண்டு இருக்குது. அப்போ நிலம் இருந்தும் அந்த இடத்துல வருமானம் இல்லாமல் அவதிக்குள்ளாக போட்ட முதலீடு போட்டாமல் கஷ்டப்பட்டு விடுறாங்க. ஏன்னா குறைந்தபட்ச செலவு தான், காசு தான் கொடுக்குறாங்க. அதை வச்சு அவன் போட்ட நெல்லுக்கும் உற்பத்திக்குமே காசு பத்தாது. எந்த அடிப்படை அறிவு இல்லாமல் பேசிக்கொண்டு இருக்காரு. என்ன பேசணும் புரியல, எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் அவர்களே, நீங்கள் என்ன பேசணும்னு புரியல. உங்களுக்கு உங்கள் செயல்பாடுகள்லாம் எதுக்கு நீங்கள் சொல்கிற அறிக்கை ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறீங்க. விவசாயிகளின் விருப்பத்திற்கு எதிராக என்ன சொல்கிறீங்க? ஏன்னா விவசாயிகளின் விருப்பத்துக்கு எதிராக எந்த ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டோம்னு சொல்கிறீங்க. இது வரைக்கும் விவசாயிகள் போராட்டம் எத்தனை நாட்டு போராட்டம் நடந்திருக்கு? ஏதாச்சும் அந்த போராட்டத்தில் நடிகராக இருக்கும்போது நீங்கள் அந்த போராட்டத்தை கொடுத்துருக்கீங்களா? ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? இல்லை. இப்போ மட்டும் அந்த கட்சி ஆரம்பித்தோன்னா வந்து தமிழ்நாட்டை புரட்டி போட போகிறான், இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோன்னு இந்த பேசுகிறீங்கள, இதெல்லாம் வெற்று பேச்சு. மக்களே, இந்த வெற்று பேச்சுக்கு நீங்கள் வந்து நம்பக்கூடிய மத்திய அரசு எந்த நெருக்கடி கொடுத்தாலும் விவசாய எதுக்கான எந்த சட்டத்தையும் தலைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நெல் கோதுமை தாவா கட்சியில் கமிஷன் இருக்காது. என்னக்கா இப்போ வந்து நெல் கமிஷன் வாங்குறாங்க, மூட்டைக்கு போட காசு வாங்குறாங்க, எங்களுக்கு இதில் லாபத்தை பிடிச்சிக்கிறாங்க, மூட்டை இப்படிலாம் குற்றச்சாட்டுகள் விவசாயிடம் வருகிறது. இந்த கமிஷன் இல்லாமல் கமிஷன் பெறாத அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காரு. விஜய் அவர்கள் ஆட்சியில் கமிஷன் இருக்காதுன்னு விஜய் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? இதில் சொன்ன விஷயம் ஏதாவது வந்து உருப்படியாக இருக்குங்களா? சொல்லுங்கள், ஏதாவது உருப்படியாக இருக்குங்களா? இடையால சொன்னீங்க, அது வெற்று பேச்சு. ஆனால் இடையால எந்தெந்த இடத்துல சம குறிப்பு கொடுப்பீங்க, இந்த இடத்துல நான் வந்து சமூக பெண்கள் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும். ரேஷன் கடையில் தான் வந்து சமூக கேட்டிருந்தாங்களா பெண்கள்? சொல்லுங்க. அதிகார வர்க்கத்திலையும் உயர்மட்ட பொறுப்புகளையும் தான் உமாறு கொடுக்கணும். சரி, ஓகே, அங்கெல்லாம் நீங்கள் விடுங்க. ஏதோ சரி சமூக பொறுப்பு கொடுக்கணும், பெண்களை முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிங்க. இப்போ நீ கட்சி ஆரம்பிச்சு 234 போட்டி போட போறீங்க. நாம் தமிழர் கட்சியில் 117 117 பெண்கள் 117 ஆண்கள் கொடுத்து சமூகமாக கொடுத்து தேர்தலில் போட்டியிட வைக்கிறாங்க. இது வந்து மற்ற அரசாங்க துறையெல்லாம் படிக்கணும், எக்ஸாம் எழுதணும், அதை பயிற்சி பாஸ் ஆகணும் தான் திறமை அடிப்படையில் அவங்க பதிவு கொடுப்பாங்க. அரசியல் இப்போ நீங்கள் போட்டி போட்டிங்கன்னா இது படிப்பு அதுக்கெல்லாம் இல்லை, மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. மக்களை உங்களை செல்வாக்கை பார்த்து அரசியலை பார்த்து யார் நல்ல செக்ரட்டரி மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இதில் வந்து பாஸ் பண்ணணும் தேவையில்லை, மக்கள் ஓட்டு போட்டு வாக்களிக்க போகிறாங்க. நீங்கள் 15 117 பாதிக்கு பெண்கள் பாதி ஆண்கள் ஏன் கொடுக்கல? பெண்கள் உரிமை பேசல, சம உரிமை பேசணுங்கிற நீங்கள் முதல் இதை நிகழ்த்துங்க. இதை நிகழ்த்தா தற்கூரி விஜய் நாளைக்கு என்ன ஆட்சிக்கு வந்து என்னத்தை கிடைக்க போறாரு? சொல்லுங்க, என்னத்தை கிடைக்க போறாரு? எல்லாம் வெற்று பேச்சா இருக்கிறது. மக்களை முட்டாளாக்கி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மிக ஒரு கேடுகட்ட அரசியலை விஜய் ஒருவேளை தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்துட்டார். ஏன்னா முட்டாள் மக்கள் பெரும்பாலான மக்கள் இருக்கிற என்ன மக்கள் என்ன ஏதாவது சிந்திச்சுக்கிற மக்களாக இருக்கிறார்களா? சிந்தித்தார்கள் என்று சொன்னால் இது போன்ற அயோக்கியர் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நாம் 15 ஆண்டுகளாக நாம் தமிழ் அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் செயலடை பற்றி எப்பயோ மக்கள் தெரிந்திருப்பார்கள். இன்னும் காசுக்கும் வாக்குக்கும் இந்த திராவிட கட்சியில் செயலுக்கு அயோக்கியத்தனக்கும் மயங்கி போற அதே மக்கள் தான் இந்த விஜயும் அதே செயல் எடுத்துக் கொண்டிருக்கிறார். மக்களை ஏமாற்றுவதற்காக வெற்றி பற்றி என்ன ஒன்றே பேசிக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம வந்து அதை கேட்டுக்கொண்டு அவங்க சுற்றுற பூ சுற்றலாம், நம்ம வந்து காலை சுற்றுற பூலாம் காலை சுற்றிக்கிட்டே இருப்பாரு. நம்மளை கேட்டு வாங்கிட்டே இருப்போம். இந்த அணில் கூட்டங்களை செய்யாது. நல்ல ஆட்சி மாற்ற வேணும், நல்ல தலைவனை உருவாக்க வேண்டும். நல்ல தலைவனை உருவாக்க வேண்டும், நம்ம திறமையாக இருக்க வேண்டும். எந்த தகுதியும் திறமையும் இல்லாத இந்த விஜய் பின்னாடி போகிறது மிக பேராபத்தாக முடியும் என்று தான் இந்த காணொலியில் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு மாநாட்டிலும் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் பிறர் கட்சியில் விமர்சனம் செய்யும் போது தான் அதை திருத்திக் கொள்கிற கேட்டு செய்கின்ற மூளை உண்டா. இதில் பல அவர் கையால் வச்சுக்கிறாரு, பொலிட்டிக்கல் அனலைஸ் வச்சுக்கிறாரு, அறிவுரை சொல்கிறது பல இயக்கங்கள் பல பேர் வச்சுருக்காரு, கூட வச்சுருக்காரு.
எல்லாமே வந்து சும்மா வெத்து வெட்டா இருக்கிறது. எல்லாமே சும்மா பேருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஏதோ நம்மளும் காசை பார்த்துட்டோம், நடிகை சம்பாதிச்சு காசை பார்த்துட்டோம், நம்மளுக்கு பதவிக்கு வந்த ஆசைக்கு வந்துடலாம் அப்படின்ற ஒரு ஆசைக்கு வந்துட்டாரு. அதாவது மக்களை வகையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாற்று அரசியல், ஏமாற்று அரசியல், விஜய் ரசிகர் பின்னாடியே போகாதீங்க. விஜய் ரசிகர் வந்து வாக்கு கொடுன்னு கேட்பாங்க, நம்பாதீங்க. விஜய் ரசிகர் கூட்டம் தற்கூர் கூட்டம். அது வந்து சுயநலத்தை என்னென்னாலும் பண்ணுவார்கள். அதனால் கட்டுப்பாடுதல குற்றம். ஒரே ஒரு ரசிகங்கிற மனப்பான்மையை தவிர வேற எந்த அடிப்படை சிந்தனை இல்லாமல் அது ஓடுகிற கூட்டம். சரிங்களா? விஜய் அவர்கள் ஒரு தேதி போனால் ஏமாற்றுக்கார் அவரு. எங்கே போனாலும் பொய்யை தான் பேசி கொண்டிருக்கிறாரு அவரு. அது காப்பி அடிச்சு கொண்டிருக்கிறாரு. சொந்த புத்தி சுய புத்திலாம் பேசி கொண்டிருக்கிறாரு. அவர் பின்னாடி போனால் இந்த நாடு மிக மிக கொடூரமான நிலைக்கு தள்ளப்படும் என்பதை நம்ம தொடர்ந்து காணொலித்து வந்து கொடுக்குறோம். தயவுசெய்து மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல அரசியலை தேடுங்கள், நல்லவர்களை பாருங்கள். நல்ல ஒரு நாட்டை நல்ல சமூக உருவாக்கம் என்று சொன்னால் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். நன்றி, வணக்கம்.